ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ போராடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றியை பெறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கை பயணம் இது நாள் வரை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இனி நீ எடுத்து வைக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் உன்னுடைய வாழ்விற்கான வெற்றிகளின் அடிகளாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து எதை உன்னிடம் சேர்த்து கொள்ள வேண்டுமோ அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ மெருகேற்ற தயாராகி விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீயே மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டு இனி செயல்பட தொடங்கியும் விடுவாய். எப்பொழுது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டியவற்றில் உன் மீது கவனம் கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயம் உனக்கு தானாக உன்னிடம் வந்து சேரும். இல்லாததையும் பொல்லாததையும் நினைத்து வருந்துவதை எல்லாம் விட்டுவிடு. உன்னுடைய வாழ்விற்கு தேவையானதை பற்றி சிந்திக்க கற்றுக்கொள். உன்னுடைய அடிப்படை மனம் என்பது மிகவும் தூய்மை நிறைந்ததாக இருப்பதால் அந்த இடத்தில் நான் குடிகொண்டு வருகின்றேன். எதிர்மறை எண்ணங்களுக்கு எப்பொழுதும் இடம் தராதே. எதிர்மறையான நபர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சற்று விலகி வைக்க கற்றுக்கொள். அவர்கள் உன்னிடம் வந்து சேர விரும்பினால் அவர்கள் எதிர்மறையானவர்கள் என்ற ஒரே காரணத்தினால் அவர்களிடமிருந்து சற்று விலகி இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே. என் நேரமும் உன்னுடைய சிந்தனை என்னை பற்றி இருக்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் நிச்சயம் நான் நிகழ்த்தி தருவேன். உன்னுடைய மனம் பூரிப்படையக்கூடிய வகையில் உன்னுடைய முகம் மலரக்கூடிய வகையில் நிகழ்வுகள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்கும். உன்னுடைய விஷயங்களை எல்லாம் மிக மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக இந்த முருகன் நான் வந்திருக்கின்றேன். எப்பொழுதும் நீ இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதில் நான் ஆர்வமோடு இருக்கின்றேன். முடிந்த அளவிற்கு கோபங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு என்னுடைய குழந்தையாக இருந்து நீ முன்னேற கற்றுக்கொள்ள வேண்டும். கோபத்தை குறைத்து கொண்டு சிரித்த முகத்தோடு எல்லோரும் பணிவோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். துணிவையும் தைரியத்தையும் உனக்கான வெற்றியையும் உன்னிடம் கொடுக்க வேண்டியது உன்னுடைய முருகன் என்னுடைய பொறுப்பு. நல்லது நடக்கப் போகின்ற இந்த சமயத்தில் மிகவும் புத்தி கூர்மையோடு இருந்தால் உன் வாழ்விற்கான நன்மைகளை உடனுக்குடனாக நீ பெற்றும் கொள்வாய். உனக்கு தேவையான திறமைகளை என்னுடைய அருளின் மூலமாக உனக்கு நான் வழங்கி கொண்டே இருப்பேன். அதற்கு உன்னுடைய மனதை நீ ஒரு நிலைப்படுத்தி அமைதி காத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சுவாசத்தை நீ கவனிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனமானது அமைதி கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்வில் இன்பம் பிறக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் ஒழிந்து போகக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய மனதிற்கு எந்த விஷயங்கள் எல்லாம் கவலையை கொடுத்ததோ அந்த விஷயத்தில் தீர்வை கொடுத்து உனக்கு சந்தோஷத்தை அளிக்க வந்திருக்கின்றேன். தனியாக போராடுகின்றோமே என்று கவலைப்படும் உனக்கு உன் வாழ்விற்கான பக்கபலமாக துணையாக நான் நின்று உன்னை போர்க்களத்தில் வெற்றி காண வைப்பேன். சிலருடைய வார்த்தைகள் உன்னை துன்பப்படுத்தியபடியும் சிலருடைய வார்த்தைகளால் நீ நொந்து போனபடியும் இந்த நிலைமை உனக்கு ஏற்பட்டிருந்தது. பிறருடைய சொற்களானாலும் சரி செயல்களானாலும் சரி உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காதவாறு நீ திடமான மனநிலையோடு இருக்க வேண்டும். உன்னை பற்றி உன்னுடைய வாழ்க்கையில் என்னை விட சிறப்பாக யாராலும் புரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. உன்னை முழுவதுமாக புரிந்தும் அறிந்தும் நான் உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த கலக்கம் என்னவென்று சர்வ நிச்சயமாக எனக்கு தெரிந்துதான் இருக்கின்றது. அதை நிச்சயம் நான் தீர்த்து வைப்பேன். சத்தம் இல்லாமல் தீர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. நன்மைகளை நிகழ்த்தி தருவேன்.